வரவிருக்கும் தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜகவிற்கு 27 தொகுதிகள், பாமகவிற்கு 18 தொகுதிகள், அமமுகவிற்கு 11 தொகுதிகள், தமாகவிற்கு 5 தொகுதிகள், தமுகவிற்கு 1 தொகுதி ஆக மொத்தம் 62 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி நேற்று அறிவித்தார். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள், தேமுதிகவிற்கு 10 தொகுதிகள், விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 தொகுதிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு 5 தொகுதிகள், இடது கம்யூனிஸ்டுக்கு 5 தொகுதிகள், மதிமுகவிற்கு 4 தொகுதிகள், முஸ்லீமுக்கு 2 தொகுதிகள், மமகவிற்கு 2 தொகுதிகள், கோமதேகவிற்கு 2 தொகுதிகள் ஆக மொத்தம் 66 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு திமுக ஒதுக்கியுள்ளது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும்படி அனைத்து மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கோயம்புத்தூர் ஜிடி நாயுடு மேம்பாலம் கட்டுமானத்தில் முறைகேடு செய்துள்ளதாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மீது புகார் கிளம்பியுள்ளது. அடிக்கல் மற்றும் திறப்பு விழாவிற்கு மட்டுமே 2 கோடி ரூபாய் செலவழித்ததாக கணக்கு காட்டியுள்ளது சர்ச்சை கிளம்பியுள்ளது. பேங்க் ஏடிஎம்களில் ரூபாய் 500 தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தேர்தல் தேதி நெருங்கும் நிலையில் வாக்காளர்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுப்பதற்காக 500 ரூபாய் கட்டுகள் அரசியல்வாதிகளால் பதுக்கப்பட்டுள்ளதால் பணப்புழக்கமின்றி வங்கி ஏடிஎம்களில் 200 ரூபாய் 100 ரூபாய் நோட்டுகள் மட்டும்தான் கிடைக்கின்றன. 500 ரூபாய் நோட்டுகள் கிடைப்பதில்லை என தகவல்கள் வரப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் உள்ள மக்கள் நீதி மையத்திற்கு திமுக கொடுத்த 2 தொகுதிகளும் வேண்டாம் என்று அதன் தலைவர் கமலஹாசன் எடுத்த முடிவால் மக்கள் நீதி மைய நிர்வாகிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்த நிலையில் கமலின் முடிவை வரலாறு பாராட்டும் என முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் பட்டு அறிக்கை வெளியிட்டுள்ளார். தூத்துக்குடியில் உள்ள தமிழக அரசுக்கு சொந்தமான அனல் மின் நிலையத்தில் 80 கோடி ரூபாய் மதிப்பு பணிகளுக்கான டெண்டர் மார்ச் 13 முன்தேதியிட்டு இறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் தேர்தல் அறிவித்த பின் விடுமுறை நாளில் மார்ச் 15 பணிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு விதிமீறி ஆணை வழங்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்து, சீக்கியர், பௌத்த மதத்தை தவிர பிற மதத்துக்கு மாறியவர்கள் ஷெட்யூல் காஸ்ட் அந்தஸ்தை உடனடியாக இழப்பார்கள் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு ஒன்று வழங்கியுள்ளது. இன்றைய விலை தங்கம் 1 கிராம் 13,899, வெள்ளி 290 ரூபாய், $, $93.76. கச்சா எண்ணெய் 1 பேரல் $101.40. ரயில் புறப்படுவதற்கு 8 மணி நேரத்திற்கு முன் வரை கன்ஃபார்ம்டு டிக்கெட்டை ரத்து செய்யலாம். அதன் பிறகு ரத்து செய்தால் பணம் திரும்ப கிடைக்காது. அதற்கான புதிய விதியை ரயில்வே விரைவில் அமல்படுத்த உள்ளது. அதேபோல் ஏற வேண்டிய ரயில் விமான நிலையத்தை மாற்ற விரும்பினால் ரயில் புறப்படுவதற்கு 30 நிமிடம் வரை ஆன்லைன் மூலம் ரயில் நிலையத்தை மாற்றிக்கொள்ளலாம் என ரயில்வே துறை அறிவித்துள்ளது.